வணக்கம். நமது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை ஹாலிவுட் படம் இங்கிலீஷ் படத்தை பார்த்தார். அந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவம் அவருக்கு. எப்படின்னா, ஹாலிவுட் படங்கள்லாம் பெரிய அளவுக்கு மியூசிக் ஸ்டார்டிங்கில் முடிவு வரைக்கும் பண்ண மாட்டாங்க. தேவைப்படுற இடத்துல மட்டும் இருக்கும். நிறைய லைவ் சவுண்ட்ஸு, சில இடத்துல எம்டியாக இருக்கும். அதாவது எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கும். தேவைப்படுற இடத்துல மட்டும் மியூசிக் இருக்கும். இதுதான் ஹாலிவுட் பாணி. இதை பார்த்த ரசித்த அவர் தன்னுடைய படத்துலையும் அதே மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சார். அவருடைய படத்துக்கு ரெக்கார்டிங் ஒர்க் நடக்கும்போது அவருக்கு ஒரு அவசர வெளியே போகிற வேலை இருந்தது. அதனால் தன்னுடைய உதவியாளர்கிட்ட நீ எனக்கு பதில் நீ போய் பாரு, விஸ்வநாதன் எல்லா இடத்துலையும் மியூசிக் பண்ணுவான்னு சொல்லுவான், நீ அதெல்லாம் ஒத்துக்காத, நான் சொல்கிற மாதிரி சில இடங்களில் மட்டும் மியூசிக் வரணும், சில நேரத்தில் கேப் இருக்கணும், சில இடங்களில் நேச்சுரல் சவுண்ட்ஸ் வரணும்னு சொல்லி ஹாலிவுட் பாணி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாரு. ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போன அவர் உதவியாளரும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சின்னவர் தலைவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு எம்எஸ்சி அவர்கள் ஒத்துக்கல. அந்த மாதிரிலாம் கேப்பெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி நான் வழக்கம் போல் என்னுடைய பாணியிலே பண்ணுறேன்னு சொன்னாராம். ஆனால் அவரோட உதவியாளர் ஒத்துக்கல. குறிப்பிட்ட சில இடங்கள்லாம் சுட்டி காட்டி இந்த இடம்லாம் தலைவர் எம்டியாக விட சொல்லிக்கிறாரு, அதாவது சவுண்ட் இல்லாமல் இருக்கணும், சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன நோட்ஸ் படி சொல்லியிருக்கிறாரு. அது எம்எஸ்சி ஒத்துக்கல. உனக்கு தெரியாதுப்பா, அமைதியாரு, அதெல்லாம் நம்ம நாட்டில் ஒத்து வராதுன்னு சொல்லி கேட்போம். எவ்வளோ பார்த்தும் அவர் உறுதியாக இருக்கவே கடைசியில் அதே மாதிரி பண்ணிட்டார். ஏன்னா எம்ஜிஆர் ஆர்டர்னு சொல்லுவோம், மீறி செய்ய முடியாது. அதே மாதிரி விட்டுட்டார். படம் வேலை ரெக்கார்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சு தியேட்டருக்கு ரிலீஸுக்கு வந்துருச்சு. அப்போல்லாம் என்ன பழக்கமாக தெரியுமா, ரிலீஸ் அன்றைக்கி யாருக்கும் தெரியும், ரகசியமாக படக்குழுவினர், நடிகர்கள், டெக்னீஷியன்கள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பவர்கள்லாம் குரூப்பாக போவாங்க. போயிட்டு ரசிகர்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, நாம் ரசித்தது அவங்களும் ரசிக்கிறாங்களா அப்படின்னு கவனிப்பாங்களாம். அப்போ தானே நம்மளுடைய டேஸ்ட் அவங்க ஒத்து வருமானு பார்க்க முடியும். அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அது அந்த படம் இப்போ ஷோ போயிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒன்றா பார்க்குறாங்க. அப்போ இவர் சொன்ன அந்த சவுண்ட் இல்லாமல் விட சொன்ன இடமும் வந்தது. அந்த இடத்துல வந்தப்போ ரசிகர் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்ததுதான். கச்சமிச்சா ஏறாமா டே அவனே இவனே தா தே கெட்ட வார்த்தையா கட்டி முழக்கினாங்களாம். கச்சமிச்சா ஒரே சவுண்டாம். காதை பொத்திக்கினாங்களாம். இந்த சவுண்டை பார்த்துட்டு எம்எஸ்சி அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து சிரித்தாராம். சிரிச்சுட்டு எம்ஜிஆர் இருக்கணும் தலையாட்டினாராம். விசு நீ சொன்னது தான் சரின்னு புரிஞ்சுக்கிட்டாராம். இது அவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவம். இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து கேஎஸ்ஜி இயக்குனர் சேகரம், கேஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க. கேஎஸ்ஜினா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், 70களில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் ப்ளஸ் டைரக்டர். அவர் படத்தில் நடந்த அனுபவம் வேறு விதமானது. என்னென்னா, ஒரு படத்தில் லல்லபி சாங், அந்த சாங் முடிஞ்சு குழந்தை அமைதியாக தூங்குற மாதிரி ஷாட்டு. அந்த பாட்டு முடிஞ்சு ஒரு 15 செகண்டுக்கு மேலே என்ன சொன்னாங்க கேஎஸ்ஜி, விசு நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுங்க, குழந்தை தூங்கினோடனே ஒரு 15 செகண்ட் அப்படியே அமைதியாக தூங்குற மாதிரி மியூசிக் எதுவும் கொடுக்க வேணான்னாராம். ஐயோ கொடுத்தீங்களா வேலை வேணாங்க, காட்சியாக கெட்டு போகிறோம், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாராம். இயக்குனர் ஒத்துக்கவே இல்லை. 2 பேரும் மரல் கட்டி நின்று பார்த்துட்டு கடைசியில் இயக்குனர் முடிவுக்கு வந்தார். அது என்னன்னா, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கேட்குறேன் விசு, நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு முடிவுக்கு வருவோம். என்னென்னா, படத்தில் நான் சொன்ன மாதிரி சைலண்ட்டாக விடுங்க, படத்தை ரிலீஸ் அன்றைக்கி மக்களுடைய ரியாக்ஷனை பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி செய்கிறதா நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறதா முடிவு பண்ணலான்னு சொன்னாங்களாம். எம்எஸ்சி சிரிச்சின்னு வாங்க பார்த்துக்கலான்னு நினச்சின்னு அவர் பழைய அனுபவத்தில் சரின்னு ஒத்துக்கிட்டார். படம் முடிஞ்சு அந்த தியேட்டர் ரிலீஸ் ஆனப்போ அந்த குறிப்பிட்ட காட்சி வருது. குழந்தை தூங்கி அந்த பாட்டு முடிஞ்சு லல்லபி சாங், அது தாலாட்டு பாட்டு முடிஞ்சு குழந்தை அமைதியாக தூங்க ஒரு 15 செகண்டுக்கு மேலே கேப் வருது, சவுண்டு இல்லை. அப்போ தியேட்டரு பின் ட்ராப் சைலன்ஸ், சின்ன சவுண்டு வரல, ஃபேன் ஓர சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சான். எம்எஸ்சி ஆச்சரியத்தில் முழுகிட்டாராம். கேஎஸ்ஜி இப்போ அவர் டர்னு. அவர் ஒரு சங்கேதமாக சிரித்தாராம். எப்படி நான் சொன்னது எப்படி கரெக்ட் தானேன்னு. ஒன்றும் புரியாமல் எம்எஸ்சி தலையாடிட்டு ஒன்றுமே புரியல உலகத்தில்னு வீட்டுக்கு வந்துட்டாராம். இங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, உண்மையான விஷயம் உள்ளே நடந்த ஒரு சூட்சம் என்ன தெரியுமா, எம்ஜிஆர் படத்துக்கு வர ஆடியன்ஸ், அவருடைய ரசிகர்கள் வேறு ஸ்டாண்டர்ட். கேஎஸ்ஜி குடும்ப படத்துக்கு வர ஆடியன்ஸ், சிட்டியில் இருக்கிறவங்க அவங்க வேறு ஸ்டாண்டர்ட். இதுதான் அங்கே நடந்த ஊரில் பிரச்சனை. அங்கே உள்ள வித்தியாசம் தான். அங்கே அவர் படத்துக்கு வர்றவங்க அந்த மாதிரி கத்திட்டாங்க. இது ஹை கிளாஸ் ஆடியன்ஸ் வரும்போது அவங்க வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இதுதான் அங்கே நடந்த சூட்சமும். சரி, இது எம்எஸ்சி அவர்களே சொன்னது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.